Hi guys, நான் அப்துல்ரஹ்மான், welcome to Arapedia. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 9 சயின்ஸில் சாப்டர் 5 த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நான் 5.2.5 செல் ஆர்கனல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செல் ஆர்கனல்ஸ். ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஹியூமன் பாடிக்கு ஆர்கனல்ஸ் இந்த லங்ஸ், ஹார்ட், பிரெயின், கிட்னிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். Every cell has a membrane around it to keep its own contents separate from the external environment. Large and complex cells, including cells from multicellular organisms, need a lot of chemical activities to support their complicated structures and function. To keep these activities of different kinds separate from each other, these cells use membrane-bound little structures or organelles within themselves. So, every cell, எல்லா செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை சுற்றி ஒரு மெம்பரேன் இருக்கும். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு எதுலேருந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்லேருந்து. ஸோ நிறைய லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் செல்ஸ் இன்க்ளூடிங் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸில் இருக்கிற செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செய்கிறதுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெம்பரேன் போண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும், இல்லைன்னா மெம்பரேன் போண்ட் லிட்டில் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூக்கரியாட்டிக் செல் தட் டிஸ்டிங்விஷ் தெம் ஃப்ரம் ப்ரோக்ரியாட்டிக் செல். ஸோ ப்ரோக்ரியாட்டிக் செல்லை விட யூக்கரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல் மெம்பரேன்ஸ் செல் ஆர்கனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ரியாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செல் ஆர்கனலும் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டோபிளாசமே வந்து சில வீக் பார்ட்ஸை வச்சு அதை வந்து மேனேஜ் பண்ணும். Some of these organelles are visible only with an electron microscope. ஸோ நார்மலாக ஒரு சாதாரண மைக்ரோஸ்கோப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு செல்லையும் அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸையும் பார்க்க முடியும், அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசமையும். ஆனால் இந்த செல் ஆர்கனல்ஸ் பார்க்கணுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணணும். We have talked about the nucleus in a previous section. Some of important example of cell organelles which we will discuss now are endoplasmic reticulus, Golgi apparatus, lysosomes, mitochondria and plastids. They are important because they carry out some very crucial functions in cells. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில செல் ஆர்கனல்ஸ் வந்து இப்போ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான வந்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி apparatus, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பிளாஸ்டிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த இடத்துல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட புக் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து அதோட பேர் கொடுத்துருக்கோம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபர்ஸ்ட் பார்ட். The endoplasmic reticulum (ER) is a large network of membrane-bound tubular and sheaths. It looks like a long tube or round or oblong bags, vesicles. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் போன் டியூப்லர் அண்ட் ஷீட்ஸ். ஸோ இந்த நிறைய டியூப்லர்ஸும் ஷீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் நெட்வொர்க்காக மெம்பரேன் பவுண்டாக இருக்கிறது தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இந்த it looks very long tubes or round of oblong bags, vesicles. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங் டியூப்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைனா oblong பேக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது இது வெசைக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. The ER membrane is similar in structure to plasma membrane. The two are types of ER, rough endoplasmic reticulum and smooth endoplasmic reticulum. ஸோ இந்த endoplasmic reticulum வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், rough endoplasmic reticulum, smooth endoplasmic reticulum. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம RER and SERன்னு சொல்லலாம். Rough endoplasmic reticulum looks rough under a microscope because it has particles called ribosome attached to its surface. The ribosomes which are present in all active cells are the sites of protein manufacture. ஸோ இந்த rough endoplasmic reticulumல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த ரைபோசோம் இருக்கிறதுனால தான் அது வந்து ரஃப்பாக தெரியுது. ஸோ இந்த ரைபோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவ் செல்ஸ்லையும் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோட்டீனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும். The manufactured proteins are sent to various places in the cell depending on need using the ER. The SER helps in the manufacturing of fat molecules or lipids. Proteins and lipids help in building the cell membrane. So இந்த
ரஃப் எண்டோபிளாஸ்மிக் வந்து ரிபோசோம்ஸ் வச்சு எப்படி ப்ரோட்டீன் கிரியேட் பண்ணுறோம், இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, இல்லைனா ஃபேட் மாலிகல்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் மெம்பரேன் பயோஜெனசிஸ். ஸோ மெம்பரேன் பயோஜெனசிஸ்னால் இந்த செல் மெம்பரேனை வந்து கிரியேட் பண்ணுற ப்ராசஸ். So some other protein and lipid function as enzymes and hormones. Although the ER varies greatly in appearance in different cells, it always forms a network system. So some other proteins and lipids வந்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸாகவும் ஹார்மோன்ஸாகவும் வேலை செய்யுது. ஸோ எல்லா செல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரொம்ப கிரேட்லி வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த ஸ்மூத்தாக இருக்கிறது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப்பாக இருக்கிறது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அந்த ரஃப்பாக இருக்கிறதுல சின்ன சின்ன டாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிபோசோம்ஸ். Thus, one function of the ER is to serve as channels for the transport of material, especially proteins, between various regions of cytoplasm or between the cytoplasm and the nucleus. The ER also function as cytoplasmic network, providing a surface for some of the biochemical activities of the cell. In the liver cell, a group of animal cells called vertebrates, SCR plays a crucial role in detoxifying many poisons and drugs. ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங் மெட்டீரியல், அதாவது மெயின்லி ப்ரோட்டீனை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செகண்டாக பார்க்க போகிறது கோல்கி apparatus. The Golgi apparatus, first described by Camillo Golgi, consists of a system of membrane-bound vesicles, flattened sacs, arranged approximately parallel to each other in stacks called cisterns. These membranes often have connection with the membranes of ER and therefore constitute another portion of the complex cellular membrane system. ஸோ இந்த கோல்கி apparatus வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கேமிலோ கோல்கி தான் டிஸ்கிரைப் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் மெம்பரேன் போர்ட் வெசைக்கிள்ஸ் மாதிரி, அதாவது ஃப்ளாட் அண்ட் சாக்ஸ். ஸோ நிறைய சாக்ஸை வந்து ஒன்றா சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும். These membranes often have connection with the membrane of endoplasmic reticulum and therefore constitute another portion of a complex cellular membrane system. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ERஓட கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு செல்லுலார் மெம்பரேன் சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணுது. The material synthesized near the ER is packaged and dispatched to various targets inside and outside the cell through the Golgi apparatus. Its function include the storage, modification and package of products in vesicles. In some cases, complex sugar may be made from simple sugars in the Golgi apparatus. The Golgi apparatus is also involved in the formation of lysosomes. So, in the Golgi apparatus என்ன பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வர ரைபோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவ் ப்ரோட்டீன் தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்டிவ் ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸை சிம்பிள் சுகர்ஸை கூட கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது வந்து லைசோசோம்ஸையும் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்கனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ், மாடிஃபிகேஷன், பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமிலோ கோல்கி. Camillo Golgi was born at Corteno near Brescia in 1843. He studied medicine at the University of Pavia. After graduating in 1865, he continued to work in Pavia at the Hospital of St. Matthew. At that time, most of his investigations were concerned with the nervous system. In 1872, he accepted the post of Chief Medical Officer at the hospital for the chronically sick at Abbiate Grasso. He first started his investigation into the nervous system in the little kitchen of this hospital. ஸோ கேமிலோ கோல்கி வந்து பார்த்திங்கன்னா பிரஷியாங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கொட்டேனோங்கிற ஊரில் தான் பிறக்கிறாரு. எப்போ வந்து பார்த்திங்கன்னா 1843. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பவியாங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மெடிசன் படிக்கிறாரு. ஸோ 1865 கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் அதே பவியாவில் ஒர்க் பண்ணிவிட்டோம் ஹாஸ்பிட்டல், அதாவது செயின்ட் மேத்யூ ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறாரு.
ஸோ அந்த டைமில் வந்து இவரோட மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து தான் வந்தது. அப்புறம் அப்படியே அவர் படிப்படியே ஏறி வந்து பார்த்திங்கன்னா 1872 அப்போது சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கிடச்சிது. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டமை பற்றி இவரோட இன்வெஸ்டிகேஷன் வந்து அவரோட ஹாஸ்பிட்டலோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறார், விச் ஹி ஹேட் கன்வெர்டட் இன்டு லெபார்ட்ரி. ஸோ அந்த கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெபார்ட்ரியாக சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஹவவர் த ஒர்க் ஆஃப் கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் விச் கோல்கி apparatus carried out was a revolutionary method of staining individual nerve and cell structures. This method is referred as black reaction. This method uses a weak solution of silver nitrate and is particularly valuable in tracing the process and most delicate ramification of cell. Although his life he continued to work on these lines and modifying and improving this technique. Golgi received the highest honors and award in recognition of his work. He shared the Nobel Prize in 1906 with Santiago Ramon y Cajal for their work on the structure of the nervous system. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்கி வந்து ஹையஸ்ட் ஹானர்ஸ் வந்து அடிக்கிறாரு. அப்புறம் ரமணி காஜலுங்கிற ஒருத்தரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1906 நோபல் பிரைஸையும் எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் ரியாக்ஷனுங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இந்த கோல்கி apparatus வந்து ட்ரேஸ் பண்ணுறாரு, அதோட ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ இப்போ நம்ம லைசோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். Structurally, lysosomes are membrane-bound sacs filled with digestive enzymes. These enzymes are made by RER. Lysosomes are a kind of waste disposal system of the cell. These help to keep the cell clean by digesting any foreign material as well as worn-out cell organelles. Foreign material entering the cell. Foreign material entering the cell organelles. Foreign material entering the cell, such as bacteria or food, as well as old organelles, end up in the lysosomes, which break complex substance into simpler substance. Lysosomes are able to do this because they contain powerful digestive enzymes capable of breaking down all organic material. During the disturbance in cellular metabolism, for example when the cell gets, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லைசோசோம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மெம்பரேன் போர்டு சாக்ஸ். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இருக்கும். இதை வந்து யார் கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ லைசோசோம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்லணும்னா சாதாரணமாக வந்து பேசிக்காக சொல்கிறப்போ கைண்ட் ஆஃப் வேஸ்ட் டிஸ்போசல் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் டிஸ்போசல்ஸ் பண்ணும். These help to clean the cell by digesting any foreign material as well as worn out cell organelles. ஸோ இந்த worn out cell organelles, foreign materials இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ், ஓல்டு ஆர்கனல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைசோசோம் தான் வந்து க்ளீன் பண்ணும். இது வந்து காம்ப்ளெக்ஸான சப்ஸ்டன்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி சிம்பிளர் சப்ஸ்டன்ஸை கன்வெர்ட் பண்ணும். Lysosomes are able to do this because they contain powerful digestive enzymes capable of breaking down all organic material during the disturbance of incellular metabolism. For example, so in the cellular level குள்ள இருக்கிற மெட்டபாலிசம்ல ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா செல்லும் வந்து lysosome may be burst and the enzyme digests their own cell. Therefore, lysosomes are also known as suicide bags of a cell. ஸோ இந்த மெட்டபாலிசமில் ஏதாவது பிரச்சனை வந்து அந்த செல் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டான், அந்த செல் வந்து இதுக்கு மேலே கேப்பபிள் கிடையாதுன்னா அந்த லைசோசோம் வந்து தானாக வெடித்து அந்த மொத்த செல்லே வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைசோசோம்ஸை இந்த சூசைட் பேக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 5.2.5 Mitochondria. Mitochondria are known as the powerhouse of the cell. Mitochondria have two membrane coverings. The outer membrane is porous while the inner membrane is deeply folded. These fold increase the surface area for ATP generating chemical reaction. The energy required for various chemical activities needed for life is released by mitochondria in the form of ATP, adenosine triphosphate molecules. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்திங்கன்னா 2 கவரிங்ஸ் இருக்கும், மெம்பரேன் கவரிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போரஸாக இருக்கும், ஆனால் இந்த உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்லி ஃபோல்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிபி ஜென்ரேட் ஆகிறதுக்கான சர்ஃபேஸ் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். த எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார்
various chemical activities needed for life is released by mitochondria in the form of ATP. ஸோ இந்த ஏடிபிங்கிற ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா வந்து சில கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நெசசரி ஃபார் லைஃப்பை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ஏடிபினா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அடனோசைன் ட்ரைஃபாஸ்பேட் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த ஏடிபி வந்து பார்த்திங்கன்னா செல்லோட எனர்ஜி கரன்சியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடியும். The body uses energy stored in ATP for making new chemical compounds and for mechanical work. ஸோ இந்த ஏடிபி வந்து பார்த்திங்கன்னா நியூ காம்பவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்காகவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். Mitochondria are stage organelles in sense that they have their own DNA and ribosome. Therefore, mitochondria are able to make some of their own proteins. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜான ஆர்கனல்ஸ். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தானும் அதோட ஒரு டிஎன்ஏ இருக்கும், அப்புறம் வந்து ரைபோசோம்ஸ் இருக்கும். இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் ப்ரோட்டீன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.